Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 6 Gravitation book back problem number 14 எப்படி சால்வ் பண்றது அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னா, suppose we go 200 km above and below the surface of the earth, what are the g values at these 2 points? In which case is the value of g small? இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 200 கிலோமீட்டர் எபோவ் போனா g வேல்யூ எவ்வளவு இருக்கும், அதே மாதிரி எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 200 கிலோமீட்டர் பிலோ போனா g வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேஸில் எந்த பாயிண்டில் வந்து g வேல்யூ ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given height கொடுத்துருக்காங்க. height is equal to h is equal to 200 கிலோமீட்டர். இதுதான் டெப்த்தும். ஸோ முதல்ல ஹைட்டில் g வேல்யூ எப்படி மாறுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கிலோமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கும். 200 into 10 to the power 3 meter. So acceleration due to gravity varies with altitude as well as depth. முதல்ல acceleration due to gravity இந்த ஹைட்டில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். The variation of acceleration due to gravity with the altitude is given by g dash is equal to g into 1 minus 2h divided by re. So this is a variation of g with altitude. அதாவது g வேல்யூ ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஹைட்டில் நம்ம g வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுனால இதை வந்து g டேஷ்க்கு பதிலாக g அப் அப்படின்னு எழுதிக்குவோம். This is equal to g acceleration due to gravity g 1 minus 2h divided by re. இங்கே re அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை நம்ம 6400 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். இது புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். 6400 கிலோமீட்டர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, 200 கிலோமீட்டர் எபோவ் த எர்த் சர்ஃபேஸில் g வேல்யூ எவ்வளவு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே ஹைட் வந்து h is equal to 200 கிலோமீட்டர். ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get g up is equal to gன்னு எடுத்துக்குவோம். 1 minus 2 into height value is 200 into 10 to the power 3. Radius of the earth is 6400 kilometer. Kilometer meter convert பண்ணிக்கும். 6400 into 10 to the power 3. So this is equal to g into 1 minus 10 to the power 3யும் 10 to the power 3யும் கேன்சல் பண்ணலாம். ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 32 அப்படின்னு வரும். எகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 16 அப்படின்னு வரும். ஸோ we are having 1/16. ஸோ this is equal to g into 1 minus 1/16 வேல்யூ வந்து 0.0625. ஸோ இதை நார்மலாக டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு g இன்ட்டு 0.9375. ஸோ g அப் அதாவது 200 கிலோமீட்டர் எபோவ் த எர்த் சர்ஃபேஸ்னுடைய வேல்யூ வந்து 0.9375 into g. This is the value of g at 200 kilometer above the earth surface. இதே மாதிரி
200 km below the earth surfaceல g value எவ்வளவு அப்படின்னு calculate பண்ணலாம். Now let us calculate what is the value of g at 200 km below the earth surface. So g at 200 km below the earth surface. இதுக்கு நம்ம variation of g with depth அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தியரட்டிக்கலாக இந்த ஃபார்முலாவையும் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். Variation of g with depth is given by g into 1 minus d by re. இங்கே dங்கிறது depth, r suffix e is the radius of the earth. gங்கிறது acceleration due to gravity. இதை அப்படியே வச்சுக்குவோம். So this is equal to g 1 minus depth வந்து எவ்வளவு 200 km அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ரேடியஸ் ஆஃப் த எர்த் இதையும் நம்ம 6400 km அப்படின்னு ஆல்ரெடி எடுத்த மாதிரியே எடுத்துக்குவோம். இப்போ இங்கே 10 to the power 3யும் 10 to the power 3யும் கேன்சல் பண்ணிடலாம். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2ஆல் 64 கேன்சல் பண்ணோம்னா 1/32ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு g இன்ட்டு 1 மைனஸ் 1/32. 1/32னுடைய வேல்யூ, அதாவது 1 32ஆல் டிவைட் பண்ணோம்னா we will get g இன்ட்டு 1 மைனஸ் 0.0312 அப்படின்னு வரும். ஸோ 1லேருந்து 0.0312 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா g இன்ட்டு 0.9686 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ ஆஃப் g பிலோ த எர்த் சர்ஃபேஸ். தேர்ஃபோர் இதை வந்து g பிலோ அப்படின்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 0.9686 இன்ட்டு g. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து எழுதுவோம். ஆன்சர் g அப், அதாவது 200 km above the earth surface, இதனுடைய வேல்யூ 0.9375 இன்ட்டு g. g below, அதாவது 200 km below the earth surface, 0.9686 இன்ட்டு g. இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ ஸ்மால்னு கேட்டுக்காங்க. g அப்னுடைய வேல்யூ ஸ்மால். ஸோ திஸ் இஸ் the answer 1, this is answer 2, this is answer 3. The value of g above the earth surface is small. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.